ஹலோ மக்களே, வெல்கம் டு அவர் சேனல் மோனோ இன் தமிழ். நம்ம இங்கே எந்த மோனோவை பார்க்க போறோம்னா ரிக்ரெஷன் மிஷனரி சாப்டர் 11 அண்ட் 12 தான் மக்களை பார்க்க போகிறோம். லாஸ்ட் சாப்டர்ல என்ன பார்த்துருவோம்னு பார்த்தீங்கன்னா, அமிலியா வந்து நம்ம ஹீரோ கொல்ல சொல்லிடுறா. நம்ம ஹீரோவும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஓகே வா பார்த்துடலாம் அப்படின்னு இருப்பான். இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். உடனே பெர்னப் வந்து ஸ்வாட் எடுத்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே நடந்து வரான். அப்போ ஹீரோக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, என்னடா இது அப்படின்ட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு அசாசின் வந்து இந்த நைட்லாம் போடுற அந்த கவசத்துக்குள்ளேருந்து உடச்சிட்டு வெளியே வரான். வந்து நம்ம ஹீரோ வந்து குத்தத்துக்கு வந்துடுறான். உடனே ஹீரோக்கு ஒரு செகண்ட் ஷாக்கு. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அழகாக அதை டேக்கிள் பண்ணி ஒரு சம்மர் ஷாட் அடித்து அந்த அசாசினையும் தூக்கி வெளியே அடிச்சிடுறான். அந்த அசாசின் வந்து ஜன்னல்லாம் உடச்சிட்டு போய் வெளியே விழுந்துடுறான். இதை பார்த்து அமிலியாவுக்கும் பெர்னப்புக்கும் அப்படி ஒரு ஷாக்கு, என்னடா இது அப்படின்ட்டு. உடனே நம்ம ஹீரோ வந்து அந்த அசாசினை தூக்கி வெளியே அடிச்சுட்டு இவங்களை பார்த்து ஒன்று கேட்குறான், சர்ப்ரைஸ் அட்டாக், அதுவும் அசாசின் மூலமாக. உடனே நம்ம ஹீரோ கேட்குறான், உங்கள் கெஸ்ட்டை நீங்கள் இப்படிலாம் தான் வரவேற்பீங்களா அப்படின்ட்டு. உடனே பெர்னப் என்ன பண்ணுறா, ஸ்வாட் எடுத்துகிட்டு போய் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ அட்டாக் பண்ணும்போது ஹீரோ என்ன கேட்குறான்னா, ரேஃபோல்டுக்கு வீரமே கிடையாதா அப்படின்னு கேட்குறான். உடனே பெர்னப் அட்டாக் பண்ணும்போது அவன் என்ன சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க, ஆனால் இங்கே வந்து பிரச்சனையை ஆரம்பித்தது நீங்கள் தான் எங்களோட ஜிஸ்லியான். அது மட்டும் இல்லாமல் சொல்லாமல் கொள்ளாமல் நீ தான் வந்தீங்க. அதுவும் இல்லாமல் லேடி அமீலியா கூட சண்டையும் ஆரம்பிச்சிட்டிங்க நீங்கள் தான். மறுபடியும் பெர்னப் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்தவொடனே அமைதியாக இருந்திருக்கணும், நீங்கள் தேவையில்லாமல் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொல்கிறான். பெர்னப் வந்து இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோட ஸ்குவாடை வந்து அவனோட கையால் பிடிச்சிட்டு ஹீரோவை அட்டாக் பண்ண பார்க்குறான். ஹீரோ வந்து பெர்னப்போட அட்டாக்கே ஒரு புஷ் ஓவராக ட்ரை பண்ணி அவனோட முகத்திலே எட்டி உதச்சிட்டு அவன் ஸ்குவாடை எடுத்துகிட்டு நகர்ந்து வந்துடுறான். உடனே பெர்னப் என்ன நினைக்கிறானா, நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எங்களோட ஜிஸ்லியானுக்கு எந்த ஒரு திறமையும் கிடையாது, ஆனால் இங்கே பார்த்தா அப்படி கிடையாது. உடனே அமிலியா பெர்னப்பை பார்த்து என்ன கேட்குறானா, பெர்னப் என்ன பண்ணிட்டு இருக்கா, அதுமாரி ஒரு பைத்தியக்காரனை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கேன் நான் கேட்கவும் பெர்னப் வந்து மை லேடி அப்படின்னு சொல்கிறான். அமிலியா என்ன கேட்குறானா, பெர்னப் கிட்ட எனக்கு அவனோட தலையை சீக்கிரம் எடுத்துகிட்டு வந்து கொடு, அது மட்டும் இல்லாமல் நீ உண்மையிலே உன்னை என்னோட ஸ்வாடுன்னு நினச்சினா சீக்கிரம் பண்ணு. உடனே பெர்னப் வந்து என்ன சொல்கிறானா, இல்லை நான் உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு வா முன்னாடி அப்படின்னு கூப்பிட்றான். உடனே நம்ம ஹீரோ வந்து பெர்னப்பை கலாய்க்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ வெறும் ஒரு எஸ்கார்ட் நைட்ரா, நீ எப்போ எனக்கு தைரியமாக ஆர்டர்லாம் கொடுக்குற அப்படின்ட்டு. உடனே பெர்னப் வந்து நான் உனக்கு உதவி தான் பண்ண பார்த்தேன், நீ என்னை வந்து முதல்ல அட்டாக் பண்ணு அப்படின்ட்டு, ஆனால் நீ அந்த சான்ஸ் இழந்துட்ட, அதனால் நீ எப்படி ஆசைப்பட்டியோ அப்படியே நானும் நடந்துக்கிறேன். பெர்னப் பண்ணுற அட்டாக்லாம் பார்த்து நம்ம ஹீரோவே ஒரு செகண்ட் ஷாக் ஆயிடுறான், என்னடா இவன் இப்படி அட்டாக் பண்ணுறான் அப்படின்ட்டு. அப்படி அவன் நினச்சிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோட முகத்திலே ஒரு ஸ்க்ராட்ச் விழுது. இவன் ரொம்பவே வேகமாக இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். அப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் பெர்னப்பும் வந்து மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. யாருமே யார் பெஸ்ட்டுன்னே சொல்ல முடியாத ரேஞ்சில் அப்படி அடிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அமிலியா நினைக்கிறா, ஜெஸ்ஸியா உன்னமாரி குப்பை எப்படி பெர்னப் கூட வந்து மேட்சாக சண்டை போட முடியுது, அதுவும் ஈக்குவல் ஃபூட்டிங்கில். இந்த பக்கம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா பெர்னப்பும் நம்ம ஹீரோவும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறானுங்க. இவன் ஒரு பக்கம் கத்தி விடுறதும், அவன் ஒரு பக்கம் கத்தி விடுறதும். மறுபடியும் பெர்னப் வந்து அவனோட ஃபர்ஸ்ட் அட்டாக்கே மறுபடியும் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இது ரெண்டாவது தடவை ஒர்க் ஆகாதுன்னு அவன் சொல்கிறதும். அப்போ நம்ம ஹீரோ மறுபடியும் சம்மர் ஷாட் அடித்து அவனை அடிக்க போகவும் மறுபடியும் பெர்னப் வந்து அதை தடுத்துட்டு இது ரெண்டாவது தடவை ஒர்க் ஆகுதுன்னு அவன் சொல்கிறதும் சும்மா சூப்பராக இருக்கும் மக்களே. அப்போ பெர்னப் வந்து நம்ம ஹீரோட காலை பிடிச்சி கீழே அடிச்சுட்டு கத்தி எடுத்து கொடுத்துட்டு போவான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அவன் காலையிலே அந்த ஸ்வாடை தடுத்து அப்போ ஒரு ஜம்ப் அடித்து தள்ளி வந்துடுறான். உடனே நம்ம ஹீரோ இந்த பக்கம் வந்து நினைக்கிறான், அது சரி இவன் மானா யூஸ் பண்ணி நான் பண்ண அட்டாக்கை தடுத்துட்டான். அப்போ வந்து பெர்னப் வந்து நம்ம ஹீரோ பார்த்து நடந்துக்கிட்டே ஒன்று கேட்டு வரான், எங்களோட ஜிஸ்லியான் நான் உங்களை கேள்விப்பட்ட மாதிரி நீங்கள் இல்லை, ஆனால் மற்றவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா எப்போவுமே ஒருத்தவங்களை பற்றி கேள்விப்பட்டு அதை நம்பக்கூடாது, அவங்க கூட நேரடியாக மோதும் போது அதை நம்பணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான் போல். பெர்னப் இப்போ என்ன சொல்கிறான்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த ஸ்வாட்மேன்ஷிப் கண்டிப்பாக வந்து யாரும் சொல்லி கொடுத்ததா இருக்கவே முடியாது. அது நிறைய போருங்களை பார்த்து அங்கே யூஸ் பண்ணி கற்றுக்கிட்டதாக தான் இருக்கும். நீங்கள் என்ன, நீங்கள் பார்பேரியன் கிளான் கூட சண்டைக்கு போனீங்களா என்ன, அது மூலமாக கற்றுக்கிட்டீங்களா என்ன அப்படின்னு பெர்னப் ஹீரோவை பார்த்து கேட்குறான். இந்தமாரி ஸ்வாட்மேன்ஷிப்லாம் போரில் வேணால் யூஸ் ஆகும், ஆனால் இது என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படின்னு பெர்னப் சொல்லிடுறான். அப்படி சொன்னது மட்டும் இல்லாமல் நீங்கள் இங்கே சாக போகிறீங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான், இது நான் எதிர்பார்த்த மாதிரி ரொம்பவே கஷ்டம் தான். அவனோட ஸ்வாட் மூலமாக அவன் யூஸ் பண்ணுற நேரோ ட்ரஸ்ட்டு, அது நேரம் அவன் என் தலையை தான் குறி வைக்கிறான். அதுவும் இல்லாமல் அவனோட சென்ஸ் மூலமாக அவனோட டைமிங்கையும் டிஸ்டன்ஸையும் கீப் அப் பண்ணிக்கிறான். அதுவும் இல்லாமல் அவன் கூட க்ளோஸ் ரேஞ்ச் அட்டாக்லையும் போக முடியாது, ஏன்னா உருவத்தோட டிஃப்ரென்ஸ் மூலமாக அவன் என்னை ஈஸியாக அடிச்சிடுறான். அப்போ தான் ஹீரோ நினைக்கிறான், இப்போதைக்கு என்னோட கண்டிஷனை வச்சு இவனை எதிர்க்க முடியாது, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இப்போ பார்த்தா எங்கிட்ட அந்தளவுக்கு டைமும் கிடையாது. எப்பவும் போல் நம்ம ஹீரோ வந்து அவனோட மானா த்ரெட் யூஸ் பண்ணி அவன் ஸ்வாடை அவன் பக்கம் இழுக்கிறான். இதை பார்த்த பெர்னப் வந்து மானா த்ரெட்டான்னு ஷாக் ஆகிடுறான். அப்படி அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அவன் தலையிலே வந்து ஸ்வாடு அடிக்குது. அப்படி நம்ம ஹீரோட ஸ்வாட் வந்து பெர்னப் தலையில் அடித்து அவன் கீழே விழும்போது கரெக்டாக நம்ம ஹீரோ ஜம்ப் பண்ணி அவனோட முகத்திலே ஒரு அடி அடிக்கிறான். அடி வாங்கின பெர்னப்புக்கு ஒரே ஷாக், என்ன அவன் இப்போ என்ன பண்ணான் அப்படின்னு அவன் ஷாக்கு. உடனே இந்த பக்கம் பார்த்தா அமிலியா வந்து ஷாக் ஆகி கத்துறா பெர்னப் அப்படின்ட்டு. இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ வந்து மிட் ஏரில் இருக்கும்போதே ஒரு அட்டாக்கு பெர்னப் மேல் டேரெக்டாக அவன் ஸ்போர்ட் வச்சு அட்டாக் பண்ணுறான். பெர்னப்பை தடுத்துட்டு ஹீரோ அந்த பக்கம் தள்ளியும் விட்டுறான். நம்ம பெர்னப்புக்கும் ஹீரோக்கும் நடக்கிற சண்டை அவ்வளோ நல்லா இருக்குது. பெர்னப் அமிலியாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா, நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம், இங்கே இருந்தீங்கன்னா உங்களோட சேஃப்டிக்கு என்னால் அஷூரன்ஸ் தர முடியாது, இப்போலேருந்து ஜிஸ்லியான் கூட நான் முழு வேகமாக சண்டை போட போகிறேன். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நானும் இதை தான் எதிர்பார்த்தேன், அதுவும் இல்லை அட்டென்ட் பண்ணுற மாரி ஒரு வீரனை நான் ரொம்ப நாளாகவே பார்க்கல,
அப்படின்னு சொன்னதோடு முடிஞ்சுச்சு. இந்த சாப்டரை பார்த்தீங்கன்னா நம்ம பெர்னப் பேச்சை கேட்டு அமிலியா வந்து அந்த ரூம் விட்டு ஓட ஆரம்பிச்சிடுறா. ஓடிட்டு இருக்கும் போதே அவள் என்ன நினைக்கிறான்னா, ஜெஸ்லியான் நீ என்னை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திருக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டே ஓடுறா. இந்த பக்கம் மறுபடியும் அமிலியா என்ன நினைச்சிட்டே ஓடுறான்னு பாத்தீங்கன்னா, யார் அந்த பைத்தியக்காரன் மெர்ச்சன்ட் கில்டை பத்தி யார் லீக் பண்ணது, அதுவும் இந்த மாதிரி ஒரு பைத்தியக்காரன் ஜெஸ்லியான் கிட்ட. அப்ப அந்த ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதானா, அவன் வந்து ஆக்ஸை கொன்னது, அவன் தங்கச்சி வந்து அசான்சன் கிட்ட இருந்து காப்பாத்துது, அது மட்டும் இல்லாம அதாவது கெயின் லாட்ஜ் கிட்ட சண்டை போட்டது, இதெல்லாம் உண்மைதானா? ஆனால் பாஸ்ட்டில் வந்து ஜெஸ்லியான் வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. நான் என்ன நினச்சேன்னா இது ஒன்று லக்காக இருக்கோ இல்லைனா மற்றவங்க யாரும் ரூமர்ஸ் கிளப்பி விடுறாங்க தான் நினச்சேன். ஆனால் இதை நேரில் பார்க்கும்போது தான் நம்ப முடியுது. இப்படி புலம்பிட்டே போகிறான் அமிலியா. உடனே அமிலியா வந்து இங்கே என்னதான் நடக்குது, இங்கே நான் நிறுத்தி வச்சிருந்த காட்ஸ்லாம் எங்கே தான் போனாங்க, என்ன தான் பண்ணுறாங்க அப்படி அவள் கத்திக்கிட்டே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து யாரோ காட்ஸ் எல்லாருமே கொண்டுட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே தான் நம்மளுக்கு செம்ம டிஸ்ட் கொடுப்பாங்க இந்த காட்ஸ் எல்லாம் கொண்டது யாருன்ட்டு. அப்போ தான் எதிர்க்க நின்று எல்லா சோல்ஜரையும் கொண்டது யாருன்னு பார்த்தா நம்ம பிளிண்டா தான். உடனே பிளிண்டா வந்து இந்த பக்கம் அமிலியா வந்து அதை பார்த்துட்டு ஹலோ லேடி எப்படி இருக்கீங்க, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு கேட்குறா. உடனே அமிலியா ஷாக் ஆகிட்டு பெரிடியம் மெய்டு தானே நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு அவள் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே பார்த்தா பிளிண்டா அவளோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு அமைதியாயிரு அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ பிளிண்டா அவளோட கழுத்தில் கத்தி வச்சுட்டு என்ன பண்ணுறான்னா அவள் வாய் மேலே இந்த ஸ்பைடர் எடுத்துடுறா. நீ இன்னமும் இந்த பழக்கத்தை வெளியே இந்த ஸ்பைடரை உன்னோட உதடுக்கு மேலே வைக்கிறது. அப்போதான் பிளிண்டா சொல்கிறேன், நான் உங்களோட என்கேஜ்மெண்ட் செரமனி அப்போ தான் உனக்கு கேள்விப்பட்டேன், அதாவது எங்களோட லாடும் ரேஃபோல்டு கவுண்டி சேர்ந்த உங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தது. சின்ன வயசில் உன்னோட சிப்ளிங்ஸ்லாம் வந்து உன் மேலே ஸ்பைடர் போட்டு விளையாடினாங்க, அதுக்காக நீ என்ன பண்ண, ஸ்பைடர்ஸ்லாம் வளர்க்க ஆரம்பிச்சு உன்னோட ரிவெஞ்சை நீ எடுத்துக்கிட்ட. ஆனால் எனக்கு ஒன்று தான் புரியல, நீ எதுக்கு இந்த ஸ்பைடர் உன் லிப்ஸ் மேலே வச்சுட்டு இருக்க, இன்னொரு ட்ராமாவை நீ தாண்டி வரணும்னு பார்க்குறியா இல்லை அலங்காரத்துக்காக வச்சுட்டு இருக்கியா? என்னை மன்னிச்சு நான் இப்படி பேசுனதுக்கு, ஆனால் இந்த ஸ்பைடர் வந்து உனக்கு சூட் ஆகலை அப்படின்ட்டு பிளிண்டா அந்த ஸ்பைடரை கொண்டுறா. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பெர்னப் வந்து அவனோட ஸ்வாடை நேரம் நம்ம ஹீரோ பக்கமாக திருப்பி வச்சுட்டு அவன் ஃபுல் மானாவை ரிலீஸ் பண்ணுறான். நம்ம ஹீரோ வந்து என்ன நினைக்கிறான்னா இந்த ரூமே இவ்வளோ டைட் ஆகிடுச்சு அந்த மானாவனால. உடனே பெர்னப் வந்து நம்ம ஹீரோ பார்த்து என்ன கேட்குறான்னா, நீ வந்து என்டர்டைனிங் ஆப்போனன்ட் தானே என்ன சொன்னேன், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து லோ லைஃப் மிஷினரிஸ் மட்டும் தான் பயன்படுத்துவாங்க, ஆனால் நீ வந்து உன்னை ஒரு நோபல்னு சொல்லிக்கிற, அதுவும் லேடி அமிலியா மாரி. உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றேன்னா, கண்டிப்பா நான் நோபல் தான், ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா உன்ன மாதிரி ஒரு எஸ்கார்ட் நைட் வந்து இந்த அளவுக்கு பேசியிருக்க கூடாது, கரெக்ட் தானே? அப்போ பெர்னப் வந்து எங்களோட ஜிஸ்லியான் கத்திக்கிட்டே நோபல்ட்டி இது மாதிரி அசிங்கப்படுத்தாதீங்கன்ட்டு அவனோட ஸ்வாட் அட்டாக்லாம் பண்ண ஆரம்பிச்சிடான். அவனோட ஸ்வாட் அட்டாக்லாம் பார்த்தீங்கன்னா நேராக ஈட்டி பாயிற மாதிரி பாஞ்சிட்டு இருக்கு எல்லாமே ஹீரோவை பார்த்து. அப்போ ஒரு செகண்ட்ல நம்ம ஹீரோவே ஷாக் ஆகிட்டான். அவன் பண்ண ஸ்வாட் அட்டாக் மூலமா இவன் வந்து ரொம்பவே முன்னாடி வந்துகிட்டே இருக்கான், என்ன அட்டாக் பண்ணி என்னை பின்னாடி தள்ளிக்கிட்டே இருக்கான். உடனே நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, பொறுத்தது போதும் அப்படின்ட்டு அவன் ரிட்டர்ன் தாக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் தாக்குன எல்லாத்தையுமே பெர்னப் வந்து எல்லாத்தையும் தடுத்துட்டு ஜிஸ்லியான் இதுதான் உன்னோட கடைசி அட்டாக்கா அப்படின்னு கேட்டிருக்கான். இப்பெல்லாம் கேட்ட பெர்னப் வந்து அவனோட ஸ்வாடை வந்து நம்ம ஹீரோ பக்கமாக பார்த்து வீசுறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஹீரோட தலைக்கு தான் அவன் குறி வைக்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை தடுத்து அவனோட ஷோல்டரில் அந்த வெட்டு வாங்கிக்கிறான். பெர்னப்புக்கு ஒரே ஷாக் இதை பார்த்த உடனே. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ வந்து அவனை வந்து ரிட்டர்ன் அடிக்க ஆரம்பிச்சிடுறான். திருப்பி அவனும் ஸ்வாட் வச்சு அடிச்சடி பார்க்குறான், ஒன்றும் இது இல்லை. இப்போ பெர்னப் என்ன சொல்கிறான்னா, கரெக்ட் தான், நான் கடைசி இந்த ஃபைட் முடிகிற வரைக்குமே நான் சீரியஸாக தான் இருக்கணும், என்னோட காடை கொஞ்சம் விட்டால் கூட என்னை கொன்றுவான். நம்ம ஹீரோட அட்டாக் எல்லாத்தையும் பிளாக் பண்ண பெர்னப் வந்து இப்போ என்ன பண்ணுறான்னா ஹீரோட செஸ்ட்லேயே எட்டி மிதிக்கிறான். ஹீரோ அங்கே போய் தள்ளி போய் விடுறான். அப்போ பெர்னப் என்ன நினைக்கிறான்னா, இதுதான் எனக்கும் சும்மா என்டர்டைன்மெண்ட்டுக்காக ஸ்பாடை வீல் பண்ணுறவனுக்கும் இருக்கிற வித்தியாசம். அப்போ அங்கே போய் விழுந்த நம்ம ஹீரோ வந்து என்ன யோசிக்கிறான்னா, இது நான் நினச்ச மாதிரி தான் நல்லா என்டர்டைனிங்காக இருக்குது, அவன் என்னோடவே ஓவர் பவர்டாக இருக்கான், அதுலேயும் ஸ்பீடு ரேஞ்சு அதுவும் இல்லாமல் தொடர்ச்சியான அட்டாக் மூலமாக அவன் இந்த ஃபைட்டை வந்து அவனோட ஃப்ளோவில் வச்சுருக்கான். நான் இப்போ க்ளோஸாக போய் எந்த கவுண்டர் அட்டாக் கொடுத்தாலும் அவனால் அதை ஈஸியாக பிளாக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவன் என்னை திருப்பியும் அடிக்கவும் செய்கிறான். இதை நான் போய் அட்டாக் பண்ணுறது வேஸ்ட்டு தான். அது மட்டும் இல்லாமல் அவன் கூட ஸ்வாட் ஸ்லாஷில் ஒன்று மோது என்னோட ஸ்வாட் வந்து அவங்ககிட்டயே மாட்டிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ என்னோட கரண்ட் மானா ஸ்ட்ரென்த் வச்சு என்னால் இப்போதைக்கு அவனை ஒன்றுமே பண்ண முடியாது. அதாவது இப்போ என்கிட்ட இருக்க மானா வச்சு அவனை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அவனை மட்டும் நான் விழுத்தல்னா அது எனக்கு அசிங்கம். அப்போதான் நம்ம ஹீரோ சொல்கிறான், நீ ஒரு விஷயத்த பார்க்க மறந்துட்ட அப்படின்ட்டு. அது என்னன்னா மானா கல்டிவேஷன் டெக்னிக், அதாவது என்கிட்ட இருக்க யூனிக் மானா கல்டிவேஷன் டெக்னிக். அப்படி சொன்ன நம்ம ஹீரோ வந்து தேர்ட் கோரை வந்து அன்லீஷ் பண்ணிடுறான். அதாவது அவனோட மானா தேர்ட் கோரை அன்லீஷ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அவனோட வேகம் ஸ்ட்ரென்த் எல்லாமே அதிகமாகிடுச்சு. நம்ம ஹீரோ வந்து அவனால் எவ்வளோ வேகமாக போக முடியுமோ அவ்வளோ வேகமாக போய் பெர்னவை அட்டாக் பண்ணுறான். அவன் பண்ண அட்டாக் மூலமாக அவனோட ஸ்வாடே வந்து மிஸ் ஆகிடுது. பெர்னப் இதை பார்த்துட்டு உடனே ஷாக்கில் இருக்கான். பெர்னப் என்ன நினைக்கிறான்னா, யங் மாஸ்டர் ஜிஸ்லியானால் எப்படி இந்த மாரி ஒரு சுச்சுவேஷன் வந்து இவ்வளோ ஓவர் பவரான மானாவை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாப்னு ஒரு சவுண்டு கேட்குது. அந்த ஸ்டாப்னு சவுண்டு கேட்காம இருந்தால் என்னத்துக்கு பெர்னப் இறந்து போயிருப்பான், அதுவும் அவனோட டெக்னிக் மூலமாகவே. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பிளெண்டா வந்து அமிலியாவை கூப்பிட்டு வந்திருக்கா. அமிலியா என்ன சொல்கிறா, எடுத்துக்கோ அந்த 10,000 கோல்டு காயின் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஹீரோ என்ன சொல்கிறான்னா, சே என்ன ஒரு டிஸ்டர்பன்ஸு, நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒழுங்காக கேட்டப்போ நீ கொடுத்துருக்கணும். இதெல்லாம் பார்த்த பிளெண்டா வந்து என்ன கேட்குறான்னா யங் மாஸ்டர் கிட்ட, இதெல்லாம் பார்க்கறதுக்கு காதலர் சண்டை மாதிரியே இல்லையே யங் மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறா. உடனே அதுக்கு நம்ம ஹீரோ வந்து, இல்லை எங்களுக்கு நடுவில் சின்ன டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் மட்டும்தான் இருக்குது,
அப்படின்னு சொல்லிடுறான். உடனே நம்ம ஹீரோ வந்து அமிலியா கிட்ட போய் சொல்றான், நான் உனக்காக சில கெட்ட விஷயங்கள் வச்சிருக்கேன் அமிலியா, அதாவது ஃபீஸ் வந்து இப்ப 20,000 கோல்டு காயினா மாறிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லி முடிச்ச உடனே சாப்டர் 12 இதோட முடியுது மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மக்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க